சிலர் கட்சி தொடங்கிய உடனேயே இமாலய வெற்றி படைத்தது போல அடுக்குமொழி வசனம் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிலர் அறியாமையில் அதிமுகவை விமர்சிப்பதாக கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரு அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை. நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி, நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பற்றி போலவும், இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும், இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன்.